வெண்ணிலா சொல்றாங்க, இதுல விசாரிக்கிறதுல என்ன இருக்கு? இத சொன்னது பொன்னி. இந்த விஷயத்துல உண்மை இருக்காதுன்னு சொன்னதுக்கு இந்த ஒண்ணு போதாதா? உஷா சொல்றாங்க, அவ என்னமோ சொன்னான்னு நீங்க ஆற அமர அவகிட்ட விசாரிக்கணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா? சந்திரசேகர் சொல்றாரு, மாப்பிள நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க சொல்ல வந்ததே வேற. மாப்பிள கண்கலங்கிக்கிட்டே சொல்றாங்க, எப்படியோ எல்லாரும் மனசுலயும் அந்த விஷயத்த உண்மைன்னு நம்ப வச்சுட்டால அந்த பொன்னி. ஜெயலட்சுமி சொல்றாங்க, இதெல்லாம் போட்டு மனச குழப்பிக்காதீங்க மாப்பிள. நீங்க எப்படிப்பட்டவர்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். பொன்னி இப்படி சொல்லிட்டாளேன்னு நீங்க வருத்தப்படாதீங்க. நாங்க இருக்கோம் மாப்பிள உங்களுக்கு. நீங்க தைரியமா இருங்க. இப்ப இது போதும் எனக்கு. மாப்பிள இனிமேட்டு எக்காரணத்து கொண்டும் இந்த மாதிரி முடிவை எடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. பவானி சொல்றாங்க, ஒரு செகண்ட் நம்மளோட குழந்தை முகத்தை நினைச்சு பார்த்துட்டு அப்புறம் சத்தியம் பண்ணுங்க. மாப்பிள்ள ஜெயலட்சுமிக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறாரு. எல்லாரும் போயிடுறாங்க ரூமை விட்டு. வெண்ணிலாவும் உஷாவும் மாத்திரம் ரூம்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. வெண்ணிலா சொல்றாங்க, அண்ணே எப்பயும் பொன்னிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. வெண்ணிலா, அது தப்பு இல்லையா? வாய்க்கு வந்தபடி பழிய போடுவா என் மேல. அவ கேட்ட உடனே என்கிட்ட கேள்வி கேட்பாங்களா? இத்தனை வருஷமா நான் தலை நிமிர்ந்து வாழ்ந்த இந்த குடும்பத்துல பேரை இப்படி கலங்கப்படுத்தி தலை குனிய வச்சுட்டா. வெண்ணிலா, இதெல்லாம் நினைக்க நினைக்க எனக்கு நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கு. அதனாலதான் வெண்ணிலா இந்த அவமானத்தோட வாழணுமான்னு இந்த முடிவு எடுத்தேன். உஷா சொல்றாங்க, அண்ணே இன்னைக்கு மாத்திரம் இல்ல, என்னைக்குமே இந்த மாதிரி முடிவெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில யோசிக்கவே கூடாது. இதோ பாருங்கண்ணே, உங்களுக்கு நாங்க இருக்கோம், நாங்க நம்புறோண்ணே உங்களை. நீங்க தைரியமா இருங்க. சரின்னு சொல்றாங்க உஷா கிட்ட. நாளை சந்திப்போம்.